அதாவது உறவுகள்கிட்ட நம்ம ஈகோவே காட்டக்கூடாது. உறவுகள்கிட்ட இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க பிரிஞ்சு போகிறதுல உறுதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள நம்ம வழி அனுப்பிச்சி வச்சிடணும். அப்புறம் வந்து அவங்க திரும்பவும் வர்றாங்க நம்மளை தேடி, நம்ம வேணும்னு சொல்லிட்டு திரும்ப வர்றாங்க அப்படின்னா சேர்த்துக்கணும். அந்த மாதிரி உறவுகள்னு வரும்போது நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கணும். ஒருத்தர் போகிறாங்க, ஆனால் நம்மளை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் நம்மளை விட்டு அவங்க போகிறாங்க, வேறு யார் கூட போகிறாங்க, வேறு ஒருத்தர் கூட போகிறாங்க, நீ வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் கூட போகிறாங்க. போகிறதுல உறுதியாக இருக்காங்களா? அப்போ நீங்கள் அவங்கள வழி அனுப்பி வச்சுருங்க. உறுதியாக இருக்காங்கன்னா அவங்கள வழி அனுப்பி வச்சுருங்க. அவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். அவங்க சந்தோஷப்பட்டால், மற்றவங்க சந்தோஷப்பட்டால் நாம் சந்தோஷப்படணும். அது மற்றவங்கள துன்பப்படுத்தி நாம் சந்தோஷப்படக்கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷப்பட்டு இருந்தால் மட்டும் இருக்கணும். நம்ம கூட இருக்கிறனாலே அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்படி ஒருத்தர் நம்ம கூட இருக்கக்கூடாது. நம்மளை விட இன்னொருத்தர்கிட்ட சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா அப்போ அவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு விருப்பம் இருந்தாலும் அவங்க போகிறேன்னு சொல்லும்போது அனுப்பிச்சி வச்சிடணும். அதுவே அவங்க திரும்பி வராங்கன்னு சொல்லுவேன், அப்போ நம்ம சேர்த்துக்கணும். திரும்பி வராங்க அப்படின்னா நம்ம வேணும்னு நினச்சி திரும்பி வராங்க அப்படிங்கும்போது நம்ம சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து அப்படின்னாக்கா ஒருத்தங்க கூட வாழ்ந்துக்கிட்டே அவள் அப்பப்போ டெய்லி போயிட்டே இருப்பா, போகும்போது போயிட்டு வா, வாங்கும்போது வரட்டும் அப்படி சொல்லலை நான். நிரந்தரமாக ஆனால் வாழும்போது உண்மையாக வாழணும். ஒருத்தரோட வாழும்போது உண்மையாக வாழணும். அப்படியே ஒருத்தர் பிரிகிறாங்க, நிரந்தரமாக பிரிகிறாங்க, பிரிகிறதுல உறுதியாக இருக்காங்கன்னா சரி போயிட்டு வாங்க. சரி போனால் நமக்கு அவங்க நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, நமக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவங்களுக்கு விருப்பம் வேற ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா அப்போ சரி போயிட்டு வாங்க. அதுவே வந்து திரும்ப வராங்க, இல்லை நீ தான் வேணும் அப்படின்னு திரும்ப வராங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கள். இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க, இப்போ எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிடணும். தேவைன்னா நமக்கு உறவு தேவை என்றால் ஈகோவே வைக்கக்கூடாது. என்னை விட்டு போயிட்டல்ல, அப்புறம் எந்த மூஞ்சை வச்சுட்டு இங்கே வந்த அப்படி இப்படின்லாம் கேட்காம நமக்கு தேவைன்னா வரவேற்கணும். நம்முடைய சுயநலமாக இருக்கணும். உறவில் வந்து சுயநலமாக இருக்கணும். உறவில் வந்து ஒரு சுயநலன் தான், நமக்காக தான், அவங்கவுங்க தேவைக்காக தான். மற்றவங்களுக்கு அப்போ உறவுங்கிறது என்னது? நீங்கள் உங்களுடைய சந்தோஷம் அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த உறவு நம்மளை தேடி வருது, நமக்கு அது பிடிச்சிருக்குன்னா வச்சு அதை நம்ம வந்து அதை வரவேற்கணும். அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, திருமண உறவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நமக்கு தேவை என்றால் நம்மை தேடி வருகிற எந்த உறவையும் வரவேற்கணும். நமக்கு தேவை இருக்குது, ஆனால் நம்ம வெளியில் ஈகோ காட்டி வேண்டான்னு சொல்கிறோம், அதெல்லாம் வேண்டாம். இந்த மரியாதை அதெல்லாம் வந்து பார்க்காம உண்மையாக இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருக்கணும். உறவுக்கான தன்மையே உண்மையாக இருக்கிறது தான். நம்ம கூட இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடியவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்க ஏற்கனவே நம்மளை விட்டு பிரிஞ்சு போனாலும் மீண்டும் நம்மளை தேடி வராங்கன்னா நமக்கு தேவை என்றால் வரவேற்க வேண்டும். நமக்கு தேவை இல்லைன்னா இல்லை வேண்டாம், எனக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க, நீங்கள் வேறு யாரை கூட பாருங்கள் அப்படி அந்த மாதிரி. அதுவும் அவங்க மனசை புண்படுத்தாமல். ஏன்னா எதுக்கு அப்படின்னா ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்க போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த இவங்க எதிர்காலத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிறதுக்காக நம்மளை தேடி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கள அவமதிக்கக்கூடாது. எனக்கு ஒருத்தர் இருக்காங்க, நீ போய்ட்டு வா, நீலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்களே உறவுகளில் இனிமேல் அப்படி தான் நடக்கும். உறவுமுறை அரசியல் வந்து இனிமேல் வர காலங்களில் ரொம்ப தீவிரமாகும். காதலில் வந்து எதுவும் நிரந்தரமாக, உறவுங்கிறது நிரந்தரமே கிடையாது. நிரந்தரமான ஒரே உறவு எதுனா அப்பா அம்மா, அந்த தந்தை பிள்ளைகள், இதுதான் நிரந்தர உறவு. நிரந்தர உறவுங்கிறது வந்து அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மகன் மகள், பேரன் பேத்தி, இதுதான் நிரந்தரம் உறவு. காதல் நட்பு இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதில் இனிமேல் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பம். காதலோ நட்போ எல்லாமே சுயநலம் தான். எனக்கு தேவைன்னா நான் ஒருத்தர்கிட்ட போய் நிற்பேன். உனக்கு தேவைன்னா நீ என்னை விட்டு தான் நீ பிரிஞ்சு போயிட்டல்ல, இப்போ ஏன் நீ வர, உனக்கு தேவைன்னா இப்போவாது வந்தியே அப்படின்னு சொல்லி வரவேற்கணும். இப்போவாது நீ வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கணும் தேவைன்னா. இல்லை தேவை இல்லைன்னா அதுக்காக அவமானப்படுத்தக்கூடாது. இல்லை வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடணும். இப்போ எனக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க, சரி எனக்கு ஓகே இது அப்படி சொல்லிடணும். அதில் ஒருவேளை இப்போ இருக்கிறத விட உனக்கு இப்போ வர்றவங்க பெட்டராக இருந்தால் இருக்கிறவங்கள கழட்டி விட்றணும். அந்த மாதிரி உறவில் ஒரு அரசியல் பண்ணணும். உறவில் தான் ரிஸ்க் எடுக்கணும். நீ வந்து தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம், நீ ஒரு இன்ஜினியர் ஆகிடலாம், டாக்டர் ஆகிடலாம், ஆனால் ஒரு உறவில் வந்து உனக்கு பிடிச்சவங்களோட வாழ்கிறதுக்குள்ள அது மிகப்பெரிய கடினம்.
பிடிக்காதவங்கள நீ வந்து ஒருத்தர் உனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ அவங்க கூட வாழ்கிற. அப்போ இன்னொருத்தர் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் ஒன்றா பிடிச்சிருக்கு, 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றீங்க. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அவங்கள விட இப்போ புதுசாக ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கும்போது ஏற்கனவே வாழ்ந்தவங்கள நீ டைவர்ஸ் பண்ணுறணுன்னா அது வந்து ரிஸ்க்கு. உறவில் வந்து பிரிகிறது, சேர்றது இதெல்லாம் பயங்கர ரிஸ்க்கான விஷயம். ஒரு தொழிலை கூட நீ பண்ணிடலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். ஆனால் பிடிக்காத உன் மனைவியிடமிருந்து ஒன்றால் விலக தெரியணும், பிரிய தெரியணும். அதுதான் கஷ்டம். இனிமேல் அதான் நடக்கும் சர்வசாதாரணமாக. பிரேக்கப்பு, சேர்றது, அப்புறம் வந்து இன்னும் மறுமணம், அப்புறம் வந்து விவாகரத்து, இதெல்லாம் சர்வசாதாரணமாக இனிமேல் ஒரு காலங்களில் நடக்கும். அப்படி நடக்கும்போது, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கும்போது நாம் ஒரு விதிமுறையை வைக்கணும். என்னென்னா, அப்போ இனிமேல் வர காலங்களில் விவாகரத்துலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குமா அப்படின்னா, அதுக்கு நாம் ஒரு விதிமுறை வைக்கணும். என்னென்னா, குழந்த பிறந்தாச்சா 8 வயசு வரைக்கும் நீ விவாகரத்தே பண்ணக்கூடாது. ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்த பிறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்த வயிற்றில் உருவாகியாச்சு அப்படின்னா, அந்த குழந்த பிறந்து 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் தந்தையர்கள் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கவே கூடாது. 8 வயசு ஆயிடுச்சா, அதன் பிறகு நீ விவாகரத்து வேணுமா உடனே கொடுத்துரு. வேணும்னா, இல்லை நாங்கள் சேர்ந்து தான் வாழ போகிறோன்னா சேர்ந்து வாழுங்க. அப்போது ஏன்னா ஒரு கணவன் மனைவி உறவு என்பது போல் ஒரு குழந்தைக்கு தனது தந்தை, தனது தாய் தனக்கு அன்பு செலுத்த வேண்டும், தன்னை கவனிக்க வேண்டும் என்பது அந்த குழந்தையோட பிறப்புரிமை. நீ பாட்டுக்கு குழந்தைய பெற்றுட்டு நீ பாட்டுக்கு பிரிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ தாய்னா என்ன, தந்தைனா என்ன அப்படிங்கிற அந்த உறவுங்கிறது அந்த குழந்தைக்கு கிடைக்கணும். அது அந்த குழந்தைகளோட பிறப்பு உரிமை. அப்போ அதற்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி ஒரு குழந்தை உருவாகி கருவாகி அந்த குழந்தை பிறந்து 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு உண்மையான தாய் தந்தையர்கள் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடாது. விண்ணப்பித்தா அது கிடைக்காது. விண்ணப்பிக்கிறதே ஒரு தப்பு, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ஒரு குழந்தைய பெற்றுக்கும் போது யோசிப்பாங்க. யோசித்து இந்த குழந்தை பிறந்தாச்சுன்னா நம்ம 8 வயசு வரைக்கும் நாம் பிரியவே கூடாது, விவாகரத்துக்கு விண்ணப்பிக்கவே கூடாது, இந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது அப்போ அதை யோசித்து தான் ஒரு குழந்தைய பெற்றுப்பாங்க. இன்றைக்கெல்லாம் 2 குழந்தைகளை பெற்றுட்டு அந்த குழந்தைகளுக்கு 2-3 வயசு தான் ஆகுது, பிரிஞ்சு போகிறாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. ஆனால் ஒரு குழந்தைகளோட அப்பா அம்மாங்கிற அந்த அனுபவம் இருக்குல்ல, அது கிடைக்கணும், அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும். அப்பான்னா என்ன, அம்மான்னா என்ன, அந்த பாசம்னா என்ன, அது வந்து கிடைக்கணும். அதை நம்ம வந்து உறுதி செய்கிற மாதிரி. உறவுகளில் ஈகோ வேண்டாம். உனக்கு தேவைன்னா, உன்னை விட்டு பல முறை பிரிஞ்சு போனாலும் சரி திரும்ப வர்றாங்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னா வரவேற்க கற்றுக்கணும். அதுதான் வந்து உறவுகளில் ஈகோ வேண்டாம். ஏன்னா அது உன்னுடைய சுயநலம், அதனால் உனக்கு நன்மை ஏற்படும், உனக்கு தான் நன்மை ஏற்பட போகுது. அதனால் வந்து உன்னை தேடி வர்றவங்கள என்றைக்குமே வந்து உனக்கு தேவைன்னா வரவேற்க கற்றுக்கோ, உனக்கு தேவையில்லைன்னா பணிவாக வேண்டான்னு சொல்லு, மனசை புண்படுத்தாமல் வேண்டான்னு சொல்லு.